பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க. பஸ் ஸ்டாண்ட் நீட்டு நைஸாக அந்த ஒயின் ஷாப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 11:30 மணிக்கு வந்துடுவா ஒயின் ஷாப். நின்றுக்கிட்டு ஒரு ஆளாக பார்த்துருக்கேன். என்னதா பஸ்ஸை விட்டுட்டேன், 10 ரூபா இருந்தால் கொடுங்கண்ணே அப்படிங்கிறது. மாயவரத்துலேருந்து வந்திருக்கேனே, பஸ்ஸை விட்டாலும் புராந்தி கடைக்கு என்ன மயிலுக்கு வந்தேன். அவங்க அண்ணே 10 ரூபா பஸ்ஸை விட்டுட்டேன், காசு வச்சு நீ தொலைச்சிட்டேங்கிறது. தொலைச்சாலும் ஏன்டா தொலைக்கிற? அந்த அதுவும் 11:45 பஸ்ஸில் மேமிச்சமாக கேட்பேன். எப்படி? அந்த 20 ரூபா 5 ரூபா ரொம்ப டீசெண்டாக கேட்பேன். பார்த்தா 12:45 பார்த்தோம்னா வேலிக்கருவ தூளில் அவையும் பொழுதுகிட்டு படுத்து கிடப்பேன். நிறைய உறுப்பு அப்படிலாம் இருக்கு. கண்ணை திறந்த ஒளியில் பாடல் பாட சொல்லியிருக்காங்க. எனக்கு 2 வரிக்கு மேலே தெரியாது. 40 ரூபாய்க்கு தக்கன நான் பாடிக்கிறேன். அண்ணே அவசியமா அண்ணே அவர்த்த அவங்க வரையில பாட சொல்லுவாங்க. காசு சொல்லு தெரியாது எனக்கு உண்மை. 4 வரைக்கும் மேலே தெரியாது. பாட வச்சுமா பாடவா? கண்ணை திறந்தா ஒளியில்ல தெரியல, என்ன எடுத்து பாடிங்க. சரி. கண்ணை திறந்தா ஒளியில்ல தலை எடுத்தா நடவல்ல, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனத்திலே, உயிர் மண்ணா கருந்து மறந்து போது ஆசையே. கண்ணை திறந்தா ஒளியில்ல தலை எடுத்தா நடவல்ல, வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன், ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன். உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராஜாத்தி, உனக்கு மட்டும் போட்டா கேட்டா போதும் தேவி. பக்கத்து பொம்பளை பிள்ளை தேவி, நான் தெருவுறத நிக்கிறனே மூதேவி. கண்ணை திறந்தா ஒளியிலே தலை எடுத்தா நடவல்ல, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனதிலே, உயிர் மண்ணா கரைஞ்சு மறந்து போது ஆசையே. உயிர் மண்ணா கரைஞ்சு மறந்து போது ஆசையே, உயிர் மண்ணா கரைஞ்சு மறந்து போது ஆசையே. தெரிஞ்ச பாட்டை வரையில் நாரதர் படிச்சோறேன், ஒன்றும் வருத்தம் இல்லையேண்ணே. சங்க தலைவர் பாராட்டி எனக்கு அனுப்பி நான் அதில் வந்து உறுப்பினர் சேரலாம்னு இருக்கேன். நீங்க கமிட்டி மெம்பரா இருங்க. கமிட்டி மெம்பரா? சரி. நாங்க அந்த பழக்கமே இல்லையே. இல்லையே. புல்லு வாங்கிட்டு வரீங்களா? ஐயா அப்ப நான் அந்த ஆட்டைக்கு வரல, புல்லு வாங்கிட்டு வரணுமா? நானே கட்டிஞ்சே கரைஞ்சுறேன். பல மற்றும் விண்ணகரத்திலும் முன்னகரமே விளங்கக்கூடிய பரத விநாயகர் துணை, ஸ்ரீ சுந்தராண்டி அம்மன் துணை, ஸ்ரீ பாலமுருகன் துணை, ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் துணை, ஸ்ரீ தூண்டி கற்பர் சுவாமி துணை, திருச்சி மாவட்டம் வருங்காபுரி வட்டம் பாலக்குறிச்சி பஞ்சாயத்து பெரியாலப்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள் பார்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பரத விநாயகர் சுவாமி ஆலய திருக்கோவில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா முடிஞ்சு 48ஆம் நாள் மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் புகழ்பெற்று நிறைய கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பம் அடைவரும். பங்கேற்கக்கூடிய நாடகாடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்பது கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி வரும் நடிப்பு செவேந்தன் அன்பு மாமா திண்டுக்கல்லை சேர்ந்த ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் இவருங்க முறையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு
குயில் போன்று குயிலும் கோகிலவாணி அன்பு சகோதரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் புதுகை என்னும் இந்திராதேவி அவர்கள் இவரங்க மேடைகளே வள்ளியா நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தானே என்று வெற்றி முரசு கொண்டு வரும் அன்புவனார் கீரனூர் அருகாமுலம் மாங்குடியைச் சேர்ந்த எம்பி கலைக்கண்ணன் அவர்கள் இவரங்க மேடைகளே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு நடக்கிற நம்ம ஊர்ல நடக்கிற வள்ளி திருமண நாடா இல்ல வேற. ஏன்னா திடீர்னு வில்லி திருமணம் மாதிரி நடந்தால் நடக்கல. என்ன காரணம்? ஏன்னா நடிகர்லாம் அப்படி பாடக்கூடியவங்க அப்படி பேசக்கூடிய வந்திருக்காங்க. அதனால சொல்றேன், ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்புனார் மருங்காபுரியை சேர்ந்த ஜெய மணிகண்ட பிரபு அவர்களை விரங்க மேடையிலே ஆறுமணிய பின்பாட்டு இசைப்பார்கள்.